ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு அப்டேட்ஸ் அப்படிங்கறத வாரி வழங்கிட்டு இருக்காங்க டீம்ஸ். முக்கியமா கோச்சஸை மாத்துறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அந்த வகையில யூ மும்பாவும் கோச்சஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டீடைல்ஸ் தெளிவா இந்த வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் தென் பட்னா பைரட்ஸ் NYPஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. புதுசா நாமினேட் பண்ணி தூக்கியிருக்காரு அனுப்குமார். அனுப்குமாரோட மாஸ்டர் பிளான் என்ன இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி வீடியோ தான், பட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் வேற சில ஸ்போர்ட்ஸ் நியூஸுமே இதுல இருக்கு. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க ICC உமன்ஸ் அண்டர் 19 T20 வேர்ல்டு கப் 2025 பொறுத்த வரைக்கும் பேரு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதனால உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனல் அப்படிங்கிறது யாருங்கிறதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு. எஸ், செமிஃபைனல் 1 பிட்வீன் ஆஸ்திரேலியாவே சவுத் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவே சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. இன்னொரு செமிஃபைனல் பிட்வீன் இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா. அதுல இங்கிலாந்து கொஞ்சம் ஈஸியாவே இந்தியா பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. முக்கியமா ஃபைனல் மேட்ச்ல ஒரு 50+ ஸ்கோர் அன்பீட்டன் ஸ்கோர் நாட் அவுட்ல அடிச்சு நம்ம தமிழகத்தை சேர்ந்த கமலினி கலக்கி இருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு அவங்க பண்ண செலிப்ரேஷன், அந்த கமான் அப்படிங்கிற அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்டர் 19 உமன்ஸ் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஃபைனல்ல கப்பை வின் பண்ணி கப்பை தூக்கு, கப்பு முக்கியம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ள போவோம். விராட் கோலி, எஸ் விராட் கோலி ரஞ்சி டிராஃபி ஆட போறாருன்னு சொல்லிட்டு டெல்லியில அந்த கிரவுண்ட்ல அவ்வளோ கிரௌடு உள்ள வந்தாங்க. முக்கியமா CSKல தோனி வரதுக்காக ஜடேஜா அவுட் ஆகணும், இந்த பிளேயர் அவுட் ஆகணும் கத்துவாங்க இல்லையா ஆடியன்ஸ். அதே மாதிரி விராட் கோலி வரதுக்கு முன்னாடி யஷ்துல், ராணா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆகணும்னு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. பட் அதற்கு ஒரு பெருசா யூஸ் இல்லாம போயிருச்சு. 1/2 மணி நேரம் கூட பேட்டிங் ஆடல விராட் கோலி. வந்தாரு 6 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் அவர் அவுட் ஆகல, இன்ஸ்விங்கிக்கு அவுட் ஆனாரு. அதுவும் ஆஃப் ஸ்டெப் தூக்கிடுச்சு அது. அண்ட் அந்த பவுலர் இமன்ஸ் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருந்தாரு. அண்ட் உள்ள விராட் கோலி விக்கெட் எடுப்பான்னு தெரிஞ்சு என்னவோ தெரியல, தலைமை வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம பிரைவேட்ல போட்டு வந்துட்டாரு. ஏன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அங்க போய் கதறுவாங்க சில பேர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விராட் கோலி அவுட் ஆனார்னா விராட் கோலி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் கதறுங்க, ஏன் ஒழுங்கா ஆடுங்கன்னு சொல்லிட்டு. அவுட் எடுக்கிறவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் என்னடா கதற போறீங்க, ஏன்னா அடுத்த மேட்ச் வேற ஒருத்த விக்கெட் எடுப்பா, அப்ப என்ன பண்ணுவீங்க? இதை மேக்சிமம் நம்ம ஃபேன்ஸ் பண்ண மாட்டோம், வடக்கன்ஸ் அதை சூப்பரா பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் முக்கியமான அப்டேட்ஸ்குள்ள வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸோட NYP பிளேயர்ஸ். ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2 ரைடர்ஸை வந்து அனுப்குமார் பிளான் போட்டு தூக்கி இருக்காரு, தரமான பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அன்கித் ராணா அப்படிங்கிற லெஃப்ட் ரைடர் அண்ட் மிலன் தாகியா அப்படிங்கிற ரைட் ரைடர். ஸோ இந்த 2 ரைடர்ஸை பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது இல்லாம 2 ரைடர்ஸ் மட்டும் எடுக்காம 2 டிஃபெண்டர்ஸையும் சைன் பண்ணி எடுத்திருக்காரு இப்போதைக்கு அனுப்குமார் ஃபார் PKL சீசன் 12. யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியன்ஷு அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர். ஆல்ரெடி லெஃப்ட் கார்னர் தரமா இருக்கு, அன்கித் இருக்காரு. அதே இடத்துல இன்னொரு பிளேயர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தியாகராஜன் யுவராஜ் ஸ்குவாட்ல இருக்காரு. கூடவே எக்ஸ்ட்ரா போனஸா பிரியன்ஷு அப்படிங்கிற பிளேயர் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சௌரப் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் பிளேயரையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 டிஃபெண்டர்ஸும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ 2 ரைடர்ஸ் 2 டிஃபெண்டர்ஸ் சொல்லிட்டு 4 NYPs தூக்கி இருக்காங்க பட்னா பைரட்ஸ் ஃபார் PKL சீசன் 12. ஒரு தரமான சம்பத்துக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இப்ப கடைசி நியூஸ்க்குள்ள வர ரொம்ப முக்கியமான நியூஸ். நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ யூ மும்பா கோச் அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க அங்க மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோட கணிப்பை பொய்யாக்கிற வகையில ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நேற்று வரைக்கும் கோலம்பராசாக மெசேஜ் பண்ணியிருந்தேன், தலைவர் அதை பற்றி எதுவுமே சொல்லல, அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா போய் அவர்கிட்ட பேசினேன். இப்போதான் அந்த நியூஸை பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருக்கு, மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். யூ மும்பா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கபடிக்குள்ள என்ட்ரி ஆக பார்க்குறாங்க. அதனால புது கோச்சை தேடிட்டு இருக்காங்க. கோலம்பராசா போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பட் அவரோட சக்சஸ் நல்லாவே இருந்திருக்கு யூ மும்பா. பட் டிராஃபி வாங்கி கொடுக்க முடியல, அதனால இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அண்டு இப்போதைக்கு யூ மும்பா யாரெல்லாம் கோச்சை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பேர்கள் அடிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ராகேஷ் குமார் அனுப்குமாரோட ஃப்ரெண்டா பார்த்துருப்பீங்க, நிறைய நேரத்தில் கோச்சா பார்த்துருப்பீங்க. ராகேஷ் குமார் பக்கம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போட்டு விட்டுருக்காங்க. இது இல்லாம ராமேகர் சிங்கை பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ரந்தீர் சிங் ஷெராவத் கிட்ட தான் அதிகமா மேக்சிமம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிருக்கு. மேக்ஸிமம் வர வரதுக்கான வாய்ப்போட இருக்கு. ஸோ இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு அவங்களோட லிஸ்ட்ல இருக்காங்க. இது இல்லாம வேற யாராச்சும் கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமா கோலம்பரேசா வேற எங்கேயாச்சும் போறா அப்படிங்கிற அப்டேட் கேட்டீங்கன்னா நோ, கோலம்பரேசா வேற எந்த PKL டீமுக்கும் கோச்சிங் பண்ண போறது கிடையாது. அது அவரே சொல்லிட்டாரு, நாட் எட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது இது வரைக்கும் எந்த டீமும் அவர்கிட்ட பேசல. மேபி இதுக்கப்புறம் பேசினாங்கன்னா அவர் ஓகே சொல்ல ரெடியா இருக்காரு. அதை மட்டும் அவர் சொல்ல சொன்னாரு. அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.